மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மேசராசி ஆவணி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம். மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆவணி மாசம். அதாவது சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெற்று, சூரியனுடைய சொந்த வீடு சிம்மம், அதுல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆவணி மாசம். அப்ப இந்த ஆவணி மாசம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள், அதாவது வீடு மனை கொள்வதற்கும் வீடு கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆவணி மாசம் 11ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு வழிபாடு, விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகக்கூடிய நாளாக இருக்கிறது விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதம் 11ஆம் நாள். ஆவணி மாசம் 22ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். அதாவது பார்த்தீங்கன்னா இரவு தான் வருது, நைட்டு 9:56 இருந்து இரவு 1:26 வரைக்கும் சந்திர கிரகணம் நடக்கிறது. அன்றைய தினம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த 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 சமயத்தில் இரவு நேரம் வரதுனால பிரச்சனை இல்லை, அந்த நேரத்தில் சாப்பிட்றதோ இல்லை எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. சந்திர கிரகணம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி இரவு 9:56 1:26 வரை நடக்கிறது. பொதுவாகவே இந்த ஆவணி மாதங்கிறது சூரியன் பலமாக இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற மாதம். அப்போ இந்த மாதம் தான் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் 4 கிரகம் பிறந்தது இந்த ஆவணி மாதம் தான். சனி ஆவணி மாதம் 1ஆம் தேதி வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகமும் ஆவணி மாதம் தான் பிறந்தாங்க. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாதத்திலே மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிக்கும் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான், ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ இந்த செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடங்கிறது என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். பொதுவாக 6ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது நன்மை. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோய், எதிரி, ஒம்பு, வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் ராசிநாதன் 6ல் இருக்கிறார் அப்படின்னா தேவையில்லாத வம்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே அவங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கும் அதிபதி தான், அவர் தான். அப்ப 8ஆம் இடத்து அதிபதி யார்கிட்ட இருந்தா விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டடும் ராஜயோகம். அதாவது பாத்தீங்கன்னா எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 28ஆம் தேதி வரைக்கும் இந்த ராசிநாதன் 6ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா முருகப்பெருமான், செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமானை இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யும் பொழுது உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். அசுரகுருவும் தேவகுருவும் சேர்ந்து செஞ்சிருக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா 4ஆம் தேதியே உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்துருவார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி இந்த 4ஆம் இடம். இப்ப இந்த 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் வேறடைவார், வலுவான நிலை. அப்ப சுக்கிரனை யாரு? வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், ரியல் எஸ்டேட் சம்பந்தமா வீடு வாங்கி வைக்கிறவங்களுக்கு யோகமான நேரம். இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடங்கிறது நான் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம் இல்லையா, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் ஏற்படக்கூடிய நன்மையாக இருக்கும். இந்த சுக்கிரன் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். மாச கடைசியில தான் போவார். ஆனால் பெரும்பகுதி 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால யோகம். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கிறது என்னன்னா
அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம். 2ஆம் இடங்கிறது வருமான ஸ்தானம் இல்லையா? அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல 7ஆம் இடத்து அதிபதி இருந்தா அதாவது வாழ்க்கை துணை வழியாக சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை வழியாக ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணையிடமிருந்து ஒரு ஏதாவது சொத்து அல்லது பணம் உதவியோ ஏதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளும் கைகூடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3க்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன். இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம் இல்லையா? 14ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். அப்ப 4ஆம் இடத்துல 3ஆம் இடத்து அதிபதி சஞ்சரிப்பது யோகம். 3ஆம் இடங்கிறது என்ன? பத்திரப்பதிவு. 4ஆம் இடங்கிறது அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது விற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா புதிய ஒப்பந்தம், கையெழுத்தல், அது மாதிரியான விஷயங்கள், கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனா 6ஆம் இடத்து அதிபதியும் 4ல தானே இருக்காரு. அப்ப இந்த வீடு நில சம்பந்தமா ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். 14ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டை சொல்லக்கூடிய இடம். பொதுவாக 3ஆம் இடத்து அதிபதி 5ல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குழந்தை பிறப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சி, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலனை சொல்லலாம். 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் 5ல் இருக்காருன்னா வீட்டுல வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும், பூர்வீகம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க இந்த புதன் மறுபடியும் 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாய் சஞ்சரிக்க போகிறார். அது கடைசியில தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டை சொல்லக்கூடிய இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி 5லேயே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். இது ஒரு பெரிய யோகம். பொதுவா 1, 5, 9 லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தருன்னு சொல்லுவாங்க. அப்ப 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது அரசியல் சம்பந்தமான வெற்றி, அதாவது அரசு சம்பந்தமான லாபம், அரசு சம்பந்தமான ஏதாவது திட்டங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு யோகம். அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு, பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, உங்களுடைய சிந்தனை செயல்திறன் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஏதாவது பதவி அல்லது பொறுப்பு, எங்க ஒரு அரசியலோ இல்லை எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னா அதில் சம்பந்தமா அந்த இடத்து சம்பந்தமா உங்களுக்கு ஒரு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனா கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். ஏற்கனவே அங்க கேது இருக்கார். அப்ப கேது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, கேது எப்பவுமே ஒரு கிரகத்தையோ அந்த இடத்தையோ தடுக்கும், சுருக்கும். அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே விநாயக பெருமானை திங்கட்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கு போட்டு அதே போல அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தடைகளும் விலகும். விநாயகர் சதுர்த்தி என்று கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் யோககரமான மாதமாகவும் அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.